எதில் நிறைந்துள்ளோம்? கடலுக்கு செல்வோம். கடலுக்கு செல்லும் பொழுது அங்கு மீன் வளம் அதிகமாக இருப்பதை கண்டிருக்கின்றோம். ஆனால் கடலில் எல்லா பகுதியிலுமே மீன்கள் நிறைந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மீன் வளம் எங்கு அதிகம் இருக்கும் தெரியுமா? ஆக்சிஜன் நிறைந்த பகுதியில் தான் மீன் வளம் அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் ஆக்சிஜன் எங்கு அதிகமாக இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? எந்த இடத்தில் குளிர் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் தான் ஆக்சிஜன் அளவும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் வெப்பம் ஏற்படும் பொழுது ஆக்சிஜன் தண்ணீரில் கரைவது குறைவாக இருக்கும். அங்கு மீன்கள் உயிர் வாழ முடியாதே. ஆகவே குளிர் எங்கு இருக்கின்றதோ அங்கு ஆக்சிஜன் இருக்கும். எங்கு ஆக்சிஜன் இருக்கிறதோ அங்கு மீன்கள் நிறைந்திருக்கும் என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் உணர்கின்றோம். இது அப்படியே வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு செல்வோமே. தூய பவுல் இதன் வழியாக ஒரு ஆன்மீக கருத்தை நமக்கு ஊட்ட விழைகின்றான். அது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய இயல்பு நமக்குள் நிறைந்திருந்தால் கடவுளின் குணங்கள் நமக்குள் நிறைந்திருக்கும். ஆக்சிஜன் இருந்தால் மீன்கள் நிறைந்திருக்கும் அல்லவா? அதே போல ஆவிக்குரிய இயல்பு நமக்குள் இருந்தால் நிச்சயமாக கடவுளின் குணங்கள் நிறைந்திருக்கும் என்று தூய பவுல் சொல்கின்றார். அப்படி என்றால் நம்மை சுற்றி நிச்சயமாக மனிதர்களும் சூழ வருவார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய நல்லவற்றை நிறைய எடுத்து செல்வார்கள் என்பது உறுதி. இதற்கு தலை சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவரை சுற்றி எப்பொழுதுமே பெரும் கூட்டம் சென்று கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அவரது ஆடையை தொட்டால் கூட போதும், நான் நிலமடைவேன் என்று சொல்லி நிறைய பேர் அவரது ஆடையை கூட தொட விழைந்தார்கள். ஏனென்றால் அவரிடம் ஆவிக்குரிய இயல்பு இருந்தது, கடவுளின் குணம் நிறைந்து இருந்தது. அதுவே ஊனியல்பில் இயல்பு நமக்குள் நிறைந்திருந்தால் நிச்சயமாக பேயின் குணங்கள் தான் நமக்குள் நிறைந்திருக்கும். நம்மிடம் தீயவர்கள் தான் நிறைந்திருப்பார்கள். நல்ல உதாரணம் யூதாஸ். அவனிடம் ஊனியல்பின் குணம் இருந்தது, அதாவது பணத்தாசை இருந்தது. ஆகவே அவன் பேயின் மகனாகத்தான் இருந்தான். அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று இயேசுவே குறிப்பிட்டு பேசுகிறார். அவன் யாரிடம் சாவகாசம் வைத்திருந்தான்? பொல்லாதன செய்யக்கூடிய பரிசேயர்களிடமும் தலைமை குருக்களிடம் மூப்பர்களிடமும் அவன் சவகாசம் வைத்திருந்தான். ஆகவே அவன் கடைசியில் மாண்டே போனான் என்பதை பார்க்கின்றோம். நமது வாழ்க்கையில் நாம் எதில் நிறைந்திருக்க வேண்டும்? ஆவிக்குரிய இயல்பில் நிறைந்திருக்க வேண்டும், ஊனியல்பில் அல்ல என்று உணர்ந்து பார்த்து ஆண்டவரிடம் முழு வலிமையை கேட்போம்.